18 February 2002 அன்னைக்கு ஹரியானாவில் இருக்க கோரியான்ற ஒரு ஊரில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே மார்ஷியல் ஆர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தவங்களுக்கு காலப்போக்கில் ஷூட்டிங் மேலே ஆர்வம் வருது. சின்ன வயசுலேருந்து ஜஸ்பல் ராணா அப்படிங்கிற ஒரு கோச் கிட்ட ட்ரெயின் ஆகிட்டு வந்தாங்க. சின்ன வயசுலேருந்தே நிறைய சக்ஸஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஏஷியன் கேம்ஸில் ஒரு கோல்டு, வேர்ல்டு கப்பில் 9 கோல்டு, ஒரு சில்வர், யூத் ஒலிம்பிக்ஸில் ஒரு கோல்டு, ஒரு சில்வர், அப்புறம் யூத் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் 4 கோல்டு, ஒரு பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி தன்னோட பேருக்கு பின்னாடி 19 பதக்கங்களை ஜெயிச்சு அவங்களுக்கு 2020 நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் பின்னாடியே வருது. அதுக்கு இயற்கையே ஒரு காரணமாக வந்து அமையுது. அவங்களோட பிஸ்டல் ஒழுங்காக வேலை செய்யாதனால ரெஃப்ரி கிட்ட போயிட்டு என்னோட பிஸ்டலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெஃப்ரி அதுக்கு ஒத்துக்காதனால மன உளைச்சல் காலான அவங்க தன்னோட கோச் கிட்ட போய் எனக்கு இந்த ஷூட்டிங் கேமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுறாங்க. அவங்க கைவிட்டாலும் அவங்கள சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்க அவங்களோட கோச் கைவிடாமல் அந்த பெண்மணிக்கு வந்து அவரோட சப்போர்ட்டை கொடுத்து முன்ன விட இன்னும் நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து இன்னைக்கு நடந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் ஷூட்டிங்கில் மெடல் ஜெயிச்ச ஒரே இந்தியன் விமன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க. ஹெட்ஸ் ஆஃப் மனு பாக்கர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.